8th standard chapter 2 life mathematics la exercise 4.1 la 9th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா a number is increased by 25% and then decreased by 20%. ஒரு நம்பர் வந்துட்டு 25% ஏற்றிட்டு அப்புறம் அந்த கிடைச்ச ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணை 25% அதிகரித்து கிடைத்த எண்ணோட 20% குறைச்சா அந்த சதவீதத்துடைய மாற்றம் என்ன, இதுதான் கேள்வி. ஸோ அதை தெரியாத நம்பர் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இன்க்ரீஸ்டு பை 25%, அதாவது அந்த எண்ணோட நம்பரோட இன்க்ரீஸ்ன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். 25% அப்படின்னா என்ன வரும், 25/100 வெறும்னு இதை மட்டும் போடக்கூடாது. இந்த 25/100ன்றது எதோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து 25%. எப்போவுமே ஒரு நம்பர் சதவீதம் கொடுக்குறாங்க, பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னா தனியாக அதை மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அதோட எதை நம்ம லிங்க் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர், எந்த நம்பர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு. இன்க்ரீஸ்டுன்றதுனால ப்ளஸ் போட்டுறீங்க. ஸோ அ நம்பர் இன்க்ரீஸ்டு பை 25% அப்படின்னாலே 25% எதில், இந்த நம்பரில் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்ன ஆகுது, இதுக்கு ஆன்சர் முதல்ல கண்டுபிடிச்சிடும். நீங்கள் அப்படியே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு எக்ஸை காமனாக எடுத்து பண்ணாலும் சரி. நான் அப்படியே டைரெக்டாக க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஏன் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும், குறுக்கு பெருக்கல் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருந்தாலே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கிறதுனால க்ராஸ் மல்டிப்ளை. எக்ஸ் இன்ட்டு 100 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 100x. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளை போட்டுருங்க. 1 × 25 என்ன வந்துடும்னா 25. பக்கத்தில் இருக்கிற எக்ஸை அப்படியே எடுத்து போட்டுருங்க. ஹோல் டிவைடட் பை கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுருங்க. இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போது 100x + 25x என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125x by 100. ஓகேங்களா. ஸோ இது இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜோடைய ஆன்சர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்குது இல்லைங்களா, இதில் திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா டிக்ரீஸ்டு பை 20%. டிக்ரீஸ்ன்றது எதில், ஒரிஜினல் நம்பரில் கிடையாது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கிடச்ச ஆன்சரில் டிக்ரீஸ் பண்ணி போடும். அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கிடச்ச ஆன்சர் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. 125x/100. இப்போது டிக்ரீஸ் குறையுது அப்படின்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். எவ்வளோ குறையுது, 20%. அப்போ 20%னா 20/100. ஏற்கனவே இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒரு இதை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அல்லது டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த நம்பர் என்னவோ அதை அப்படியே இந்த இடத்துல போட்டுடணும். அப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல 20% எதில் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீஸ்டு வேல்யூவில் குறையுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125x/100ன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ரெண்டு விதமாக போடலாம். ஃபஸ்ட்டு இங்கே இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். எப்படி டேர்ம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம், உறுப்புன்றத எப்படி சொல்கிறோம், மைனஸு ப்ளஸ்ன்னு வருது இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு மைனஸுக்கும் ப்ளஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ மைனஸுக்கு இந்த பக்கம் ஒரு டேர்ம், மைனஸுக்கு அந்த பக்கம் ஒரு டேர்ம். மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ ஒரு டேர்ம் உறுப்பாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. இதில் நம்ம 125x/100 பொதுவாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் ரொம்ப சிம்பிளாக மாறிடும். இதை எடுத்தாச்சுங்களா, மொத்தமாக எடுத்தாச்சு. அப்போ இங்கே என்ன மட்டும் இருக்கும், 1 மைனஸ் இதை வெளியே எடுத்தாச்சு. அப்போ மீதி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 20/100. இப்போ இது உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் கால்குலேஷன் தான். நீங்கள் க்ராஸ் பண்ணியும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை இந்த இடத்துல 0 0 நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே 2 1s are 2, 2 5s are 10. ஸோ அப்போ அது போக மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125x. ஓகேங்களா. ஸோ அப்போது 125x/100 அப்படியே வச்சுப்போம். அப்போ மீதி இங்கே உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 - 1/5. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 125x/100. இப்போ இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா 5 1s are 5 -1 என்ன வந்துடும்னா 4/5. இப்போ இதில் பாருங்கள் 5 1s are வரும். இது எத்தனை டைம்ஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா 5 2s are 10, ரிமைண்டர் 2 தட் இஸ் 25ன்னு வரும். 5 5s are 25. இந்த எக்ஸை அப்படியே எடுத்து போட்டுக்கணும். இதை கேன்சல் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன் பண்ணலாம், இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சிம்பல் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா.
அதே மாதிரி இதை 4 1s are 4, 4 25s are 100. இப்போ இந்த 1ன்றது வந்ததுனால இந்த calculation, அதாவது simplification of cancelingன்றது ஓவர். அப்போ மீதி என்ன இருக்குது, 25x into 1 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 25x. அதே மாதிரி 25 into 1 என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 25. ஸோ இந்த 25யும் அந்த 25யும் கேன்சல் பண்ணால் மீதி என்ன மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த எக்ஸுன்றது என்னது, நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ ஒரு நம்பரை நம்ம 25% ஏற்றி ஒரு ஆன்சரை கொடுத்தோம், அதே நம்பரில் 20% குறைச்சி ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது அது அந்த ஒரிஜினல் நம்பராகவே இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதாவது பர்சன்டேஜ் சேஞ்சு பார்த்தீங்கன்னா 0%, எதுவுமே சேஞ்ச் இல்லை அப்படின்றத எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.